அனைவருக்கும் வணக்கம். திமுக வேட்பாளர்களுக்கு அவங்க போகக்கூடிய இடங்கள்லாம் வாக்கு கேட்டு போகும்போது எந்த அளவுக்கு சிறப்பான வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பல காணொலிகளில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவு அவர்களை அவருடைய சொந்த தொகுதியிலேயே அந்த மக்கள் ஊருக்குள்ளே போக விடாமல் நிற்க வச்சு கேள்வி கேட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ராதாபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அந்த தொகுதிக்கு 5 வருஷமாக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அந்த மக்கள் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, நீங்கள் எங்கள் ஊருக்குள்ளே வரவே கூடாது, திமுக ஆட்சியே எங்களுக்கு வேண்டாம் அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கிட்டே நேரடியாக வாக்குவாதத்திலே ஈடுபட்டிருக்காங்க. இதுல கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சொன்னதுதான் ஹைலைட்டே. 200 ரூபா கொடுத்து நீங்க பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதனாலதான் அவங்க எல்லாம் நீங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்க. மற்றபடி நாங்கெல்லாம் உங்களை நாங்க வாக்கு கேட்கறதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு கூட்டத்தில இருந்தே ஒரு இளைஞர் ஒருத்தர் கத்துறாரு. தாய்மார்கள் 200 ரூபா வாங்கிட்டு நிக்காங்க, வேற அப்படிதான் இருக்கும். சபாநாயகர் அப்பாவுக்கே இந்த நிலைமைன்னா மற்ற சக அமைச்சர்களுக்கு என்ன நிலைமையா இருக்குன்றத யோசிச்சு பாருங்க. அப்புறம் நம்ம வேளாண்மை துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இதே மாதிரி ஓட்டு கேட்டு போகும்போது மக்களுக்கும் அவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. இது எல்லாத்தையோட ஹைலைட்டே நம்ம நாசர் அவர்கள் தான். ஆவடி நாசர் இருக்காரு இல்லையா, அவர் என்னன்னா அப்படியே தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படியே வாக்கு கேட்டு போயிட்டே இருக்கிறாப்புல. அப்போ கீழே இருந்து ஒருத்தர் ஐயா எப்படியா இருக்கீங்க, கடைசியா அவங்கள பார்த்து 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு ஏதோ அவங்க நம்மளை பெருமையாக தான் பேசுறாங்கன்னு நினைச்சு அவரும் பதில் சொல்றாரு. ஆனால் அப்புறம் தான் தெரியுது இவங்க கலாய்ச்சிருக்காங்கன்னு சொல்லி. நல்லா இருக்கீங்களா, பார்த்து 5 வருஷம் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்காருப்பா, நல்லா இருக்காருப்பா, 5 வருஷம் ஆச்சு நான் பார்த்து. நன்றி நன்றி. இப்போ நீங்க பார்த்த வீடியோஸ் எல்லாமே பிரதானமான திமுக வேட்பாளர்கள், இவர்கள்லாம் கண்டிப்பா தோக்கவே மாட்டாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள். இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அவருடைய முக்கியமான புள்ளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர்களுக்கே இந்த நிலைமை. நீங்கள் எப்படி சொல்கிறது, அமைச்சர்களாக இருந்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதியில் இந்த அளவுக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்குது, இந்த அளவுக்கு தொகுதிக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்குது. அப்புறம் முக்கியமாக திருச்சி கிழக்கு தொகுதி தாவேகாவினுடைய தலைவர் நேரடியாக அங்கே போட்டியிடுறதுனால அந்த தொகுதி கூடுதல் வெளிச்சம் பெறுது. அந்த தொகுதியினுடைய இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அப்படியே இளைஞர்கள்லாம் மடக்கி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வழிநிறுத்தி சில கேள்விகள் கேட்குறாங்க. 5 வருஷம் ஆச்சு உங்களை நேரில் பார்த்து, இப்போ மட்டும் எதுக்கு திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்னதான் நிற்க வச்சு கேள்வி கேட்டாலும் நான் நிற்காம போவேன்னு சொல்லி அவர் அப்படி கேட்காத மாதிரியே போயிட்டாருங்க. 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்கீங்க, இன்ன வரைக்கும் ஏரியாக்குள்ள வந்ததே கிடையாது, இப்பதான் வரீங்க. ஏன்னா எங்க ஏரியாவுக்கு எதுவுமே பண்ணதும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது, சும்மாவே வந்துட்டு போறீங்க. இப்படி எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க திமுகவினுடைய முக்கிய வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது கூட இந்த அளவிற்கு எதிர்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அப்போ இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கருத்து கணிப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, யார் வெற்றி பெற போகிறாங்க, யார் இந்த முறை ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும் பொழுது அந்த ரேஸில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இப்போ கடைசி கட்டத்தில் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கும் பொழுது விகடன் இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 121 இடங்களை வெற்றி பெறும், அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை போட்டிருக்காங்க. இழுபறியில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இது எந்த அளவிற்கு திமுகவினருக்கே அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வெற்றி பெறுவோம் தானே விகடன் சொல்லியிருக்காங்க, நாம ஏன் பயப்படணும் அப்படின்லாம் அவர்கள் யோசிக்கல. இப்போ இந்த இழுபறின்னு இருக்கக்கூடிய தொகுதியை நீங்கள் பாதியாக பிரித்து அதிமுகவுக்கு கொஞ்சம் திமுக கொஞ்சம் நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாலும் கூட திமுக தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெறுவது கேள்விக்குறி. நாளைக்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு ஒரு பெரிய சிக்கலாயிருமேன்ற மாதிரி அவர்கள் தரப்புல ஒரு பயம் இருக்கு. இன்னொன்று, எதிர்க்கு தரப்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்கட்சியான இப்போ அதிமுக கூட்டணி இருக்கு இல்லையா, அதுவுமே இந்த அளவுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறது அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இது வரைக்கும் அந்த கருத்து கணிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, நான் சொல்றது இந்த மாதம் இல்லாமல் கடந்த மார்ச், பிப்ரவரி, ஜனவரி மாதம்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே திமுக தரப்பு முழுவதுமாக அவர்கள் ஸ்வீப் பண்ணுற மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகள் தான் வெளியாச்சு. ஆனால் அப்படியே தேர்தல் நாள் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா அந்த முடிவுகள்லாம் அப்படியே டோட்டலாக மாறுற மாதிரி இருக்குது. இதில் ஒரு சில கருத்து கணிப்புகளில் இந்த Q7 மாதிரியான ஊடகங்கள் நடத்தின கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தோற்கும் அப்படின்னே அவர்கள் பதிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணமாக அவர்கள் விஜய் ஃபேக்டரே சொல்கிறாங்க. விஜய் அதிகப்படியான வாக்குகளை திமுகவினுடைய
அந்த ஒரு கோர் ஓட் பேங்க்லேருந்து பிரிச்சிடுறாரு. ஸோ அதனால் வந்து திமுக வலுவிழக்கும். அதன் மூலமாக அந்த வாக்கு பிரிதல் மூலமாக இன்னொரு அணிக்கு சாதகமாக அமைஞ்சிரும், அதனால் திமுக தோக்கும் அப்படிங்கிற மாதிரி பல காரணிகளை வந்து சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த முறை யாராலையுமே வந்து எந்த கட்சி உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து அவர்கள் சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, நம்ம செல்வாக்கு வந்து அப்படியே நாளடைவில் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. தேர்தல் நெருங்க மக்கள் மத்தியில் நமக்கு எதிரான மனநிலை தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நேரடியாக அமைச்சர்கள் போகும்போதே கன்ஃபர்ம் பண்ணி ஊருக்குள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம இப்போ தான் பார்க்க முடியுது. இதில் கூடுதலாக வந்து பொதுமக்களினுடைய மனநிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா? பொதுமக்கள் என்ன பேசுகிறாங்க, எந்த கட்சி சார்பும் இல்லாத பொதுமக்கள் வந்து நம்ம ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இணையதளங்களில் நமக்கு சில வீடியோக்கள்லாம் தென்படுது. அதை நீங்களே பாருங்க. அவர்தான் வருவாரு, ஸ்டாலின் நல்லா வருவார் ஸ்டாலின். இல்ல அவர்தான் ஜெயிக்க முடியும், வேற யாரும் வாய்ப்பு இல்லன்றாங்க. வாய்ப்பே இல்ல. இல்ல அவர்தான் ஜெயிக்கவே மாட்டாரு. ஓபனா சொல்றேன் நானு. ஸ்டாலின் எல்லாம் வாயில ஏறிது. போ. இல்ல என்ன புண்ணியம்? இல்ல 200 தொகுதி மேல ஜெயிச்சு அவர்தான் திரும்ப ஆட்சி அமைப்பாருன்றாங்க. ஸ்டாலின் நல்லா பண்றாரு. ஸ்டாலின் பண்றாரு. ஸ்டாலின் சொல்லாத. ஸ்டாலின் என்ன பண்றாரு? 1000 ரூபாய் செல்லுவா ஆட்டிக்கு போறாரு. அதேதான் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கல. பாதுகாப்பே கொடுக்கல. இது வந்து திருப்பி திமுக ஆட்சிக்கு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டி சொல்லக்கூடிய கருத்து. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்தில் சில பொதுமக்கள் வந்து பேசிட்டு போறாங்க. அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. ஆட்சியில கூட ஊர்ல சாரை கிடையவே இல்ல. வந்தான் உதவித்துறை எம்எல்ஏ ஊருக்கு சாரை கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஏதோ சாராய கடையே இல்லாத இடத்துல கொண்டு வந்ததே எங்களுக்கு வந்து திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவர்களும் வந்து ஒரு மன வெறுப்புல தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பொதுமக்களினுடைய கருத்துக்களை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்து ஓட்டு கேட்டு போற இடத்துலையும் சரி, பொதுவாக வந்து மக்கள் அவர்களுக்குள்ள பேசிக்கும் போதும் சரி, ஒரு ஆளும் தரப்பிற்கு எதிரான ஒரு எதிர் மனநிலை அப்படிங்கிறது அதிகப்படியா இருக்கு. இதுல வந்து கூட்டணிக்குள்ள பல குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி பிரேமலதா போன்ற தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்புக்கு தான் சாதகமாக அமையுது. இன்னும் சொல்லப்போனால் தேமுதிக போன்ற ஒரு கட்சி வந்து எதிரணிக்கு போனாங்க அப்படின்னா ஐயோ ஒரு கட்சி போயிருச்சே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படதான செய்யணும் எல்லாருமே. ஆனால் யாருமே வருத்தப்படலை. நல்ல வேளை திமுக கூட போயிட்டாங்க, திமுக கூட போயிட்டு அங்கே பல பிரச்சனை தான் உண்டாக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே அப்படியே கணிச்சு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2% வாக்கு உள்ள ஒரு கட்சிக்கு 10 சீட்டை கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டாரு ஸ்டாலின் அப்படிங்கிறதான் பலருடைய கருத்தாகவே இருந்துச்சு. ஸோ அதை வந்து உண்மையாகக்கூடிய வகையில் தான் இவர்களும் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 10 சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மெதப்பில் தான் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு வந்து உரிய மரியாதை வந்து கொடுக்காம அவர் வந்து பிரேமலதா அவருடைய பெயரை உச்சரிக்கும் போது அப்படி அமைதியாக கீழே எந்திக்காமல் உட்கார்ந்து இருந்ததாக இருக்கட்டும். அதே மாதிரி அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நான் எந்திக்கணும்லாம் இல்லையே, அவர் திருமாவளவன் அவர்கள் ஒன்றும் கூட்டணி தலைவர் இல்லையே, ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் மட்டும்தானே நான் வந்து எந்திக்கணுங்கிற மாதிரி அதுக்கு ஒரு இப்படி ஒரு வழக்கத்தை கொடுத்து விசிக தொண்டர்கள்கிட்ட இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக சம்பந்தப்பட்ட தொகுதிகளிலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளும் குறிப்பாக விசிகனுடைய வாக்குகளும் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்களே ஒரு வெளியே சொல்லாத ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது பொது அறிவிப்பாக வந்து விழுறனாலும் இந்த முறை பிரேமலதா அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் நிற்கக்கூடிய விருதாச்சலம் தொகுதியில் வாழக்கூடிய பல விசிகாவினர் பட்டியல் சமூக மக்களே வந்து முடிவு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு தேர்தல் முடிவுகளில் தான் எப்படி அது எதிரொலிக்க போகுதுங்கிறது தெரியும். ஆனால் கூட்டணிக்குள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு வர்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் கூட வண்டியில் ஏறி பேசும்பொழுது கூட சேகர்பாபு அவர்களை வந்து ராஜராஜ சோழனுக்கு இணையாக வந்து அவர் பேசிடுறாரு. ராஜராஜ சோழனை விட அதிகமான குடமுழுக்கு நடத்தி காட்டியவர் நம்மளுடைய துறைமுகம் வேட்பாளர் சேகர்பாபு அவர்கள்னு பேசுகிறாரு. அதை கேட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களே வந்து எப்படி எடுத்துக்குன்னு தெரியல, என்னையா இவர் இப்படி பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முன்னாடியாச்சும் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணார் அப்படிங்கும்போது அது வேற மாதிரி இருந்துச்சு, ஒரு சீட்டு வாங்கியிருக்காருன்னு சொல்லி. ஆனால் இந்த முறை சீட்டே வாங்கலை, எந்த சீட்டுமே வாங்காமல் இந்த பேச்சு இவர் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் நீதி மையத்திற்குன்னு சொல்லி ஒரு சில தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. இன்னொன்று கமல்ஹாசன் அவர்களையுமே ரொம்ப கடைசி நேரத்தில் தான் அந்த பிரச்சாரத்திலேயே சேர்ந்துருக்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு பெரிய அளவில் எஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி விசிகாவினர் வந்து அவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய பல தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக நேரடியாக அவர்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே விசிகாவினுடைய அப்ரோச் அப்படிங்கிறது திமுகவிற்கு சாதகமான வேட்பாளர்கள் வந்து போடலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் திடீர்னு திருமாவளவன் அவர்கள் வந்து நான் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதா இருக்கட்டும். அப்புறம் வந்து இந்த கூட்டணியில எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற சீட்டுகள்ல எங்களுக்கு வந்து சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, எங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கான சீட்டு இல்ல,
நான் வந்து ஒரு மன வருத்தத்தில் தான் இருக்கேன்னு சொல்லி நேரடியாக தொண்டர்கள்ட்ட புலம்பனதாக இருக்கட்டும், இது எதுவுமே திமுக தரப்புக்கு பிடிக்கல. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை விசிகாவுக்கு நம்ம ஒரு பாடம் புகட்ட வேண்டியிருக்கு. நாம் வந்து கடந்த முறை வாங்கின அதே 6 சீட்டுகளை வாங்கிக்கங்கன்னு சொல்லி எவ்வளோ கேட்டதுக்கு அப்புறமாவும் இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து கூடுதல் 2 சீட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அவர்களுக்கே ஒரு பிரச்சனை. அவர்களுக்கே திமுக தரப்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, திரும்ப அவர்கள் வந்து நம்மளோட 2 சீட்டு மட்டும்தான் கூட வாங்கியிருக்காங்களோ ஒரு நிம்மதியெல்லாம் கிடையாது. எப்படி திரும்ப 2 சீட்டு கூட வாங்கலாங்கிறது தான் அவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கு. அதை வந்து எதிரொலிக்கக்கூடிய விதமாகத்தான் விசிக பரப்புரைகளில் திமுகவினுடைய அந்த ஒரு தீவிரம் என்னங்க நமக்கு தெரிய வருது. அவர்கள் பெரிய அளவுலலாம் வந்து ஆர்வம் காட்டல, விசிக வெல்ல வைக்கணும்னு சொல்லி அவர்கள் திட்டமிடவே இல்லை. சொல்லப்போனால் விசிகாவுக்கு மட்டும் இல்லை, இந்த முறை வந்து காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்குமே வந்து திமுக பெரிய அளவில் மெனக்கெடலை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி 28 சீட்டுகள் வாங்கியிருந்தாலும் எத்தனை சீட்டு ஜெயிக்க தான் போறேன்னு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சி அதிகப்படியான சீட்டுகள் ஜெயிச்சு அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து திமுக விட அதிகமாயிருச்சு அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் அவ்வளோ ஜெயிக்கக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அடுத்த தேர்தலையோ இல்லை அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தல் இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து கொடுப்பாங்க. ஏற்கனவே இந்த தேர்தலையே அந்த சீட்டு பங்கிட்டும் போது பெரிய அளவில் வாக்கு வங்கி நிரூபிக்காத காங்கிரஸை இவ்வளோ சீட்டு கேட்குறாங்கன்னா ஒருவேளை அதிகமாக வெற்றி பெற்றாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்மளோட இருப்புக்கே வந்து சிக்கலாயிரும்னு சொல்லி அவர்களே வந்து காங்கிரஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படியாக கொடுக்கக்கூடாதுன்ற மண்ணில் தான் இருக்கிறாங்க. அதுவும் லோக்கலில் உள்ள திமுகவினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் ஒரு பெரிய இடைவெளியே இருக்குது. அவர்கள் 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் வேலையே பார்க்கல. இப்போ இப்படிப்பட்ட சூழலில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமே ஒரு பிரச்சனை, விசிகாவுக்கும் திமுகவுக்கு ஒரு பிரச்சனை, விசிகாவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு பிரச்சனை. கம்யூனிஸ்டுகள் சொல்லவே வேண்டாம், இந்த முறை வந்து சீட்டுகள் 2 பேருக்குமே குறைச்சி கொடுத்துருக்கிறதுனால அவர்களுமே பெரிய அளவில் தீவிரமாக திமுக கூட்டணியாக நாங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய எண்ணம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற தொகுதியில் ஜெயிச்சா போதுங்கிற மாதிரி தான் அவர்கள் இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக திமுகவானது ஒரு கூட்டணியாக இருந்தாலுமே அது வேலை பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனியாக தான் வேலையை பார்க்குறாங்க, ஒரு அணியாக வந்து வேலை பார்க்கல. ஆனால் 2021 அந்த மாதிரி இல்லை, ரொம்ப தீவிரமாக அவர்களுடைய களப்பணி வந்து இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் 2019 அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தமிழகம் புதுச்சேரியில் 2021 ரொம்ப தீவிரமாக வந்து வேலை பார்த்தாங்க. ஆனால் இந்த முறை 2024 40 தொகுதிகள் வெற்றி பெற்றதுக்கு பின்னாடியும் கூட அவர்களுக்கு அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியல. அதை தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தான் அதிகப்படியாக இருக்கிற மாதிரி நமக்குமே தெரியுது. கருத்து கணிப்பு முடிவுகள்லையுமே கூட திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே பெரிய அளவில் கடைசி கட்டங்களில் வந்த கருத்து கணிப்புகள் சொல்லலை. இப்போ சொல்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸினுடைய தயவோடு விசிகாவினுடைய தயவோடு தான் ஒருவேளை திமுக வந்து வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுப்பிடுது. அப்போ அந்த இடத்துலையே எதிர்கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்திடுது. ஓகே, நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதில் விஷயம் என்னன்னா, திமுக ஒருவேளை வந்து அப்படி அவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னாலும் விசிக தலைவர் திருமாவளவர்கள்லாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அமைச்சர் சீட்டு கேட்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் காட்டுமன்னார் கோயிலே ஒரு போட்டி போடுறேன்னு சொன்னார். நம்ம இங்கேருந்து எம்எல்ஏ ஆயிடுவோம், அப்போ நாளைக்கு வந்து திமுக ஒரு நெருக்கடி இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்து நாம் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வாங்கிடலாம் அவரோட திட்டமே. அதெல்லாம் திமுகவுக்கு பிடிக்காம தான் அவர் அப்படியே நீங்கள் காட்டுமன்னார் கோயிலேருந்து விலகி நீங்கள் டெல்லியிலே இருந்துக்கங்க, தமிழ்நாடு பக்கம் வராதிங்கன்னு சொல்லி அவரை எம்பியாக மட்டுமே இருக்க வச்சிட்டாங்க. ஸோ இப்படி வந்து பல உள்ளடி வேலைகளும் திமுக கூட்டணிகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. பார்ப்போம், இதனுடைய முடிவுகள் எல்லாமே நமக்கு தேர்தல் களத்தில் தான் நமக்கு வந்து எதிரொலிக்கும். ஸோ இந்த முறை மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஊடகங்கள் கடந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் பதிவு பண்ணாமல் விட்டது எல்லாமே தேர்தல் காலங்களில் சமூக வலைதளங்களில் வெளியாகக்கூடிய வீடியோக்கள் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. இதனுடைய உண்மையான எதிரொலிப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய 23ஆம் தேதி தெரியும். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவாகவே நமக்கு வந்து வெளியாகும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.